கூட்டணியில் இருப்பதாலேயே தங்கள் கட்சி கரைந்து போய் கொண்டிருக்கிறது என்ற உண்மை இப்போதுதான் உரைத்திருக்கிறது திமுகவோடு இத்தனை நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கும் கூட்டணி கட்சியினருக்கு. இனியும் விட்டுவிட்டால் ஒட்டுமொத்தமாக கட்சியை விண்வெளிக்கே பார்சல் செய்து அனுப்பிவிடுவார்கள் என்று இப்போதுதான் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என திமுகவின் கூட்டணி கட்சிகள் இப்போதுதான் வெளியே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கூட்டணியை விட்டே வெளியே போய்விடுவோம் என்று காங்கிரஸ் கட்சி மிரட்டுவது ஒருபுறம் என்றால், எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும், ஆகவே அதிக தொகுதிகள் வேண்டும் என்று மற்ற கட்சிகள் இன்னொரு புறம் பேச ஆரம்பித்து விட்டதால் இவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனால்தான் திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் மேடை பேச்சாளர்களை வைத்து மதிமுகவை அவமானப்படுத்தும் நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமீபத்தில் கூட தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுகவின் செய்தி தொடர்பாளர் மதிமுகவின் வைகோவை நோபடி என்று விமர்சனம் செய்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருப்பவரை தன் கட்சியின் செய்தி தொடர்பாளரை வைத்து, அதுவும் ஒரு தேசிய ஊடகத்தில் நோபடி என்று விமர்சனம் செய்ய வைப்பதன் மூலம் திமுக என்ன சொல்ல விளைகிறது? நாங்க இப்படித்தான் அவமானப்படுத்துவோம் என்று சொல்லாமல் சொல்கிறதா? அல்லது அதிக சீட் கேட்கும் எண்ணம் இருந்தால் இப்படித்தான் உங்களை கழட்டிவிட என்ன வேண்டுமானாலும் பேசுவோம் என்று சொல்லாமல் சொல்கிறதா திமுக என்ற கேள்விகள் எழுகின்றன. கடந்த 2024 தேர்தல் சமயத்தில் மதிமுகவிற்கு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று வாய்மொழி உறுதி கொடுத்துவிட்டு இந்த ஆண்டு கொடுக்காமல் ஏமாற்றிய திமுகவை நினைத்து எங்களுக்கு உள்ளபடியே வருத்தம்தான் என்று பகிரங்கமாகவே தன் உள்ள குமுறலை கொட்டியிருந்தார் வைகோவின் மகன் துரை வைகோ. கடந்த ஆண்டு தேர்தல் சமயத்திலேயே பல கட்சிகளை சேர்ந்த பல பேர் கூடியிருக்க, கட்சி தொண்டர்கள் நிறைந்திருக்க, மேடையிலேயே பள்ளிக்கூட பிள்ளை போல் தேம்பி தேம்பி அழுதார் வைகோவின் மகன். KN நேரு உள்ளிட்ட திமுகவின் சீனியர்கள் பலரும் மேடையிலேயே திட்டியதால் மனமுடைந்து அழுதவர் துரை வைகோ. இப்படி பல இடங்களில் மதிமுகவை அசிங்கப்படுத்தி இருக்கிறது திமுக. என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் மதிமுகவை அழித்தொழித்துவிட வேண்டும் என்றும் அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்றும் திமுக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆக பொதுவெளியில் வைகோவை நோபடி என்று ஏன் விமர்சிக்கிறார்கள் திமுகவினர்? கூட்டணி கட்சியினரை இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று தங்கள் கட்சியினரை திமுக தலைமை கண்டிக்காமல் இருப்பது ஏன்? கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்துவதுதான் திமுக 2.0 என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.